மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களே, நான் சாமானிய ஒரு கடைக்கோடியிலேருந்து பேசுகிறேன் சார். நான் இஎம்ஐயில் பொருள் வாங்கியிருந்தேன். அதை நான் கரெக்டாக கட்டிக்கிட்டு இருந்தேங்க சார். அதனால் எனக்கு லோனு ஸ்கோர் இருக்குன்னு எனக்கு லோனு போட்டு விட்டாங்க. எனக்கு பொறுப்பெல்லாம் ஒவ்வொரு இடத்துல தான் இருக்குது. பொறுப்பெல்லாம் ஒவ்வொரு இடத்துல அங்கே தான் சார் இருக்குது. நான் அப்பயும் சொல்கிறேன் சார், எங்களுக்கு பொறுப்பு ஒவ்வொரு இடத்துல தான் இருக்குது. எங்கள்கிட்ட வேறு எதுவும் இல்லை. நாங்கள் சொந்த வீடு இல்லை, நாங்கள் வாடகைக்கு இருக்கோம். மாறி மாறி எங்கேயும் இப்போ மாற்றிட்டே இருக்க முடியாது அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு ஸ்கோர் இருந்தால் போதும், நான் உங்களுக்கு லோன் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சார். சரி, ஒரு லோனு கொடுத்தாங்க, 2 லோனு இப்படி ஸ்கோர் இருக்குது நல்லா கட்டம் 5 லோனு கொடுத்து வச்சுட்டாங்க சார். நான் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாருங்க சார், கேன்சரில். ஒரு 40 வருஷம் இருக்கும் சார். எனக்கு 2 குழந்தைங்க, 2 கட்டி கொடுத்து அவங்க செட்டில் ஆகிட்டாங்க சார். எங்கள் பாப்பா அவங்க ஹஸ்பண்டோடு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் தான் லோன் கொடுத்தவங்க. நீங்கள் 10 மணி 11 மணிக்கெல்லாம் ஃபோன் அடிக்கிறாங்க சார். எனக்கு அப்படி தாங்க சார் அடிக்கிறாங்க. மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க சார். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க. நாங்கள் வேலையை பார்க்குறதா, இந்த ஃபோன் அட்டன் பண்ணுறதா சார்? எனக்கு 5 லோனு கொடுத்தாங்களா? எப்படி சார் எனக்கு மாதம் 50,000 பக்கம் நான் கட்டணும்? எப்படிங்க சார் நான் கட்டுவேன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? நான் ஒரே ஒரு பொம்பளை தான் என்ன வருமானம். அதை நான் ஒரு சின்ன வியாபாரி. அந்த இடத்துல லோன் கொடுத்தவங்க உக்காந்துக்கிறாங்க. என் வியாபாரம் பாதிக்குது. அது இந்த எச்சுடிப்புக்காரவங்க, வசூலுக்கு வரவங்க ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க, ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க சார். எனக்கு ரொம்ப மன உளைச்சல், மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப அதனாலேயே மன உளைச்சல் ஆயிடுச்சுங்க சார். எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது இந்த லோன்காரங்கனால. நான் ரொம்ப நோயாளியாக ஆகிட்டேன். எனக்கு ஏதாவது ஒன்றுனா என் பிள்ளைகள யாருமே இல்லைங்க சார். சார், நீங்கள் இதை கவனத்தில் எடுத்து தயவுசெய்துங்க சார். இந்த லோன்காரங்களுக்கெல்லாம் இப்படி ரைஸ் கொடுத்தாங்களான்னு எங்களுக்கு தெரியாது சார். நான் ஒரு 1,50,000 லட்சம் நாங்கள் வாங்கியிருக்கோம். 1,50,000 லட்சம் வட்டி எடுக்கிறாங்க. அது எங்களை மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு தான் இத்தனை லோனை போட்டு வச்சுட்டாங்க. நான் ஒவ்வொரு லோனும் 2 வருஷம் 2.5 வருஷம் இப்படி கட்டிட்டாங்க சார். இதுக்கு மேலே என்னால் கட்ட முடியலை. ஏன்னா எனக்கு உடம்பு இந்த லோன்காரங்கனாலையும் உடம்பு பலவீனமாகி நோயாளி ஆகிட்டேன். இப்போ என்னை வியாபாரம் பார்க்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க சார். இந்த எச்சுடிப்பு காரிலலாம் வரவங்களாம், எச்சுடிப்புங்கிறவங்களாம் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. நீங்கள் தாங்க சார் தலையிட்டு எனக்கு ஒரு நல்ல நிவாரணம் வழங்கணும். ஏன்னா எனக்கு என் சப்போர்ட்டுக்கெலாம் ஆள் இல்லை. நான் ரொம்ப அது எனக்கு படிப்பெருவும் இல்லைங்க சார். இதை பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு இதை அவர் கவனத்துக்கு கொண்டு போக மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பேங்க்காரங்க ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போட்டால் கூட 1000 ரூபா செக்கு பவுன்ஸ்னு எடுக்கிறாங்க. 1,50,000 லட்சம் 1,50,000 லட்சத்துக்கு பக்கம் வட்டி எடுக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு சார் எங்களை அவமானப்படுத்துகிறாங்க, எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, எங்களை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க சார்? இந்த லோன்காரங்கனால நான் இருக்கிறதா சாகிறதா இதெல்லாம் ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்கள், விஜய் அவர்கள், இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு சரியான நல்ல தீர்ப்பு சொல்லணும். நான் லோன் இனிமேல் என்னால் கட்ட முடியாதுங்க சார். நான் வாங்கின காசுக்கு எல்லாம் கட்டிட்டேன்.
வட்டி ஏதாவது இருந்தால் இருக்கும். இப்போ என்னை ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பலவீனமாயிடுச்சுங்க சார். அதை நினச்சி நான் ஒரு மெண்டல் மாதிரி ஆகிட்டேன் இப்போ. ஏன்னா என் குழந்தைகளுக்கு நான் வேணும். என் குழந்தைகள் பார்க்க யாரும் இல்லை சார். ஒரு லேடிஸுக்கு இத்தனை லோனை போட்டுறோமேனு அவங்களுக்கு தெரியணும்லங்க சார். நாங்கள் சரின்னு சொன்னாலும் ஒரு 5 லோனை போடலாமாங்க சார்? அந்த அளவுக்கு நான் வருமானம் எனக்கு இருக்கான்னு தெரியணும்லங்க சார். எப்படிங்க சார்? இப்போ யாரோ நான் ஏமாந்தவங்க தலையில் லோனை கட்டி அவங்களோட வருமானத்தை பற்றிக்கிட்டு அவங்களே டார்ச்சர் பண்ணுறது இல்லைங்க சார் இந்த லோனு. ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஒரு காலத்தில் ஜெயலலிதாம்மா இருக்கும்போது கந்து வெட்டிக்காரவங்க டார்ச்சர்னு அவங்களெல்லாம் ஜெயலலிதாம்மா சரி பண்ணாங்க. ஐயா அவங்களுக்கு ஒரு 1000 கும்பல் இந்த லோன்காரவங்களை, இந்த லோன் கொடுக்குறவங்களெல்லாம் நீங்கள் தாங்க ஐயா பார்த்து ஏதாவது வழி பண்ணணும். இது கந்து வெட்டியோட மோசமாக இருக்குங்க ஐயா. நான் லோனெல்லாம் சும்மா 5 1 ரூபா 2 ரூபாய்க்கெலாம் அவங்கெல்லாம் யாரும் இது கொடுக்கல. கந்து வெட்டிக்காரங்களோட மோசமாக பேசுகிறாங்க, மோசமாக நடந்துக்கிறாங்க, மோசமாக காசு வசூல் பண்ணுறாங்க. அது கந்து வெட்டியே பரவாயில்லையே. நீங்கள் இந்த லோனை எதுக்கு கொடுக்க வைக்கிறீங்க? சாமானிய மக்களுக்கு எதுக்கு இந்த லோனை கொடுத்து எங்களை அசிங்கப்பட வச்சு சாகடிக்க வைக்கிறீங்க? கந்து வெட்டிக்காரங்களே பரவாயில்ல. இதெல்லாம் நீங்கள் தலையிட்டு எனக்கு நல்ல முடிவாக எனக்கு நிவாரணம் வேணுங்கய்யா. எனக்கு HDBக்காரங்க எனக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். அவங்களால தான் என் மன உளைச்சல் ரொம்ப பாதிக்கப்பட்டு. அவங்க எனக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அந்த பேங்கில் இருந்து. நீங்கள் எனக்கு அது தக்க நிவாரணம் வழங்கணும்யா. எனக்கு எந்த இதுவுமே இல்லை, ஆதரவு இல்லை. நான் ரொம்ப இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னா நான் செத்து போவேன். என் சாவுக்கு காரணம் இந்த பேங்க்காரவங்க எல்லாருமே தான். ஆமாம், எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குங்க சார். நீங்கள் ரொம்ப நல்லது பண்ணுவீங்கன்னு தான் நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கோம். நீங்கள் கந்து வட்டியை ஜெயலலிதாம்மா எப்படி ஒழிச்சாங்களோ அது மாதிரி சாமானிய மக்களுக்கு நீங்கள் ஏன் லோனு போல் கொடுக்க சொல்கிறீங்க? அப்படி எதுக்கு கொடுக்குறாங்க அவங்க? நீங்கள் அவங்கள சரி பண்ணுங்கள். இப்போ நாங்களாம் சார் கஷ்டப்படுறோம். அவங்களுக்கு வருமானம் வருதுன்னு எத்தனை லோன்னாலும் போட்டு ஒருத்தர் மேலே தலையில் கட்டுறாங்க. ஆமாங்க சார், நான் கெட்டாமலாம் இல்லை, என்னால் இப்போ முடியலை. எனக்கு நீங்கள் தாங்க சார் ஒரு நல்ல நிவாரணம் வழங்கணும்.